டேவிட், இதுல ஒரு கையெழுத்து போடு. இங்க. டேவிட், இது நீ இதுவரைக்கும் வேலை பார்த்ததுக்கான சம்பளம். இது நீ உள்ள வந்திருந்த போது வச்சிருந்த பர்ஸ். இது உன் கழுத்துல போட்டிருந்த செயின். டேவிட், சிறைச்சாலைங்கிறது குற்றவாளிகளை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தனி இடம். நீங்களா திருந்தினா தான் அது ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப அத்தியாயத்துல உள்ள வந்த நீ இப்ப கடைசி அத்தியாயத்துல என்னடா போட்டு வந்துட்டியா? சரி, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், எல்லாம் உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பண்ணு ஆரோக்கியத்துக்கு 2 கப் ஸ்ட்ராங் டீ, ராத்திரி பூரா கண்ணு முழிக்க. சரி. நடுவுல கலப்பத்திக்க நாட்டு பழம். சரி. வேண்டுமா? சரி, போ. ஜர்தா பீடா, இது எதுக்கு சொல்லு? இத போட்டதும் போதை ஏறி தூக்கி போயிருவேன், அதுக்கு தானே. அப்புறம் வச்சுக்க. சரி, வேற ஒண்ணும் இல்லையா? பேண்ட் இருக்குமா இருக்கேன், வேட்டி தான் வசதியா இருக்குன்னு அவன் தான் சொன்னான். என்னது? புஸ்தகம். புஸ்தகம் தெரியுது, இப்ப எதுக்கு இதெல்லாம்? நாம இது முதல்ல இத படிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். சரி, என்ன? ஓஹோ, இப்ப இதுக்கெல்லாம் கூட புஸ்தகம் போட ஆரம்பிச்சிட்டானா? இத படிச்சு எப்படி இது பொம்மை ஏதாவது போட்டுருக்குமா, அதை பார்த்து அது மாதிரி. ஷட் அப். முதல்ல இங்கிலீஷ் கத்துக்குங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஐயோ ரோசி, நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படா இருட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா புஸ்தகத்தை கொண்டாந்து குண்டா தூக்கி போட்ட மாதிரி நீட்டுறிய? எங்க அப்பா உங்களை சர்ச்ல என்னன்னு திட்டினாரு? கண்ணா பின்னால திட்டினாரு. சொல்லுங்க, என்னன்னு திட்டினாரு? அது என்னத்துக்கு இப்ப? என்ன படிப்பதாத பய, கையெழுத்து கூட போட வராது அப்படின்னாரு. கிளத்து கேட்ட என்னமோ பேசிருச்சு. உங்களுக்கு வேணா ரோஷம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள உங்களை அழகா இங்கிலீஷ் பேச வச்சு எங்க அப்பா முன்னாடி நிறுத்தல. என் பேர் ரோசி இல்ல. சரி, வேணும்னா மேரின்னு மாத்திக்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ எதுக்கு கொஞ்சம் வெட்கப்படுற? நீ விளக்க மாத்திருவா. சொல்லுங்க. A for apple. பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன். நீ ஒரு கடி, நான் ஒரு கடி. அப்படி. இத பாருங்க, இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? A for apple. இந்த பாரு, உன் தலைமையில சத்தியமா சொல்றேன், ஏக்கத்தோட படிச்சேன்னு வச்சுக்க, மனசுல ஏறாது.
ஏக்கம் முடிஞ்சிடுச்சுன்னா தூக்கம் வந்துரும். அதனால தான் இப்பவே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. A for apple. இந்தமா. என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு யோசனை சொல்ல வந்தேன். அதாவது ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே கருக்களோட கருக்களை எந்திரிச்சு படிச்சானா படிப்பு எப்படி ஏறும் தெரியுமா? A for apple. வேணாங்கிறியா? சரி, எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். ஒரு 4:30 மணிக்கு எழுப்பி விட்டேன்னு வச்சுக்க. A for apple. A for apple. சரி சரி, வேணாம். இந்த எழுப்புற விவகாரமே வேணாம். ஒரு 1 மணி நேரம் இடைவெளி விட்டீங்கன்னா அப்புறம் நாம படிக்கலாம். எப்படி? சிரிச்சிட்டேன், சிரிச்சிட்டேன், கல்ல, கல்ல, கல்லன்னு சிரிச்சிட்டேன். எம்பிட்டு பொத்தம் வச்சிருக்கான் பாரு. Shut up. First, I want you to be educated. என்ன எம்பிட்டு நீளம் சொல்லிவிட்டேன்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு, அப்புறம் I want you, நான் உங்களை to be educated, படிச்சவராக்கணும்னு விரும்புறேன். சரி, சொல்லுங்க. I want you I want you to be educated. 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 இல்ல, I want you to be I want you to be Educated. இரு சொல்றேன். I want you to be கர்ப்பம். எப்படி நம்ம இங்கிலீஷ்? இத பாருங்க, 3 மாசத்துக்குள்ள உங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் முதலிரவுக்கு போலான்னு இருக்கேன். இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க 3 வருஷத்துக்கு கிடையாது. என்ன சொல்லணும்னு சொல்லு. I want you to be I want. அதெல்லாம் இப்ப வேணாம். A for apple. A for apple. B for bed. பெட்னா படுக்க. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. சரி சரி. C for child. childனா குழந்தை. பாத்தியா, A for apple இருக்குது, P for படுக்க இருக்குது. இந்த குழந்தான இல்ல நம்ம. I will beat you. I will, நான் உங்களை beat you, அடிப்பேன். I will beat you. I will rape you. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கத்தாத, சினிமாலாம் காட்டுறேன் இல்ல. அப்படின்னா முதலிரவுக்கு 3 வருஷம் ஆகும். என்ன வேணாம் வேணாம் சொல்லு. ஆப்பிள். A for apple. சரி, ஆப்பிள். B for bed. Bed. C for child. Child. D for darkness. Darkness. darknessனா இருட்டு. Darknessனா இருட்டு. Darkness இருட்டு. Darknessனா இருட்டு. இருட்டுன்னா ஐயா, இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சுங்களே. வீடா? அதெல்லாம் இடிஞ்சு எவ்வளவோ நாளாகி போச்சுங்க. இல்லைங்க, இங்க வேலை பண்ண ஒருத்தர் இருந்தாருங்க. வேலைப்பனா? நான் தாங்க இந்த 10 வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆள் பேர் கூட என்னமோ சாமி பண்ண என்னமோன்னு சொன்னாங்க. நான் சொல்ற வேலைப்பன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாருங்க. அப்படி கேளு. அதா பாரு, அந்த கடைசியா கொடிக்கம்ப நட்ட வீடு இருக்குது பாரு, அவருதான் இங்க 40 வருஷமா குடியிருக்காரு. அவரை போய் கேளு, அவருக்கு தான் இந்த பழைய புராணம் எல்லாம் தெரியும். இதுவா? இது வேலைப்பன் வீடு இருக்காதுங்க. அட, இதுதான் வேலைப்பன் வீடு. வேலைப்பன் வீடு சரிங்க. ஆனா நான் சொல்ற வேலைப்பன் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இதுல என்ன ரகசியம் கிடக்கு? சாராய வியாபாரம் பண்ண பித்தா இவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்காரு. நான் தான் இருக்கேன், ரிட்டையர்டு தாசில்தாரு. 20 வருஷமா பொண்டாட்டிக்கு காய்கறி வாங்கி கொடுத்துக்கிட்டு தெரு தெருவா லோ லோ லோல அலையிறேன். ஆளை விடியா போயா. நமக்கு வெளிநாட்டு ப்ரோக்ராம் இருக்குதுங்களா? எல்லாருங்க டுபான் பாஸ்கோ ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா?
ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு கொடி ஏத்துறமா? ஏங்க ஒரு 2 நாள் தள்ளி வச்சு கூடாதா? 17 ஏத்தலாங்க. அன்னைக்கே ஏத்தணுமா? அதுவும் நானே ஏத்தணுமா? அதுமா இது வேற யார் ஏத்தினாலும் கொடி ஏறுங்க. மேல மணி அடிக்காத டெலிபோனா வைக்க சொல்லணும். இன்னும் சத்தம்டா ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, டெம்பிள் கும்பாபிஷேகமா? அதான் கோயில். என்னது? அதுக்கு நான் தான் வரணுமா? அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வயசு பொம்பளைங்களும் நான் தான் வரணுன்றாளுங்களா? இல்லையா, வரணுங்கிறாங்களா? அவங்க சொன்னா அப்பீல் ஏதுங்க. நான் வந்துடுறேன். உன்னோட கொஞ்சம் பேசணும். என்னங்க உன்னோட பேசணுமா? இன்னும் மரியாதை குறையுது. வேலைப்பா, போன கீழே வை. மதா தமாசாக ஆளுங்க நீங்க. போனியும் கீழே வைக்கணும்ன்றீங்க, என்கிட்டயோ பேசணும்னு சொல். பரவாயில்லையே, பேரெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்க. வெறும் வேலப்பன், மிஸ்டர் வேலப்பனா இருக்கிறேன். 22 வருஷமா நான் ஜெயில இருந்தேன். ஒரு நாள் கூட என்ன வந்து பார்க்கல. இன்னைக்கு நானே வீடு தேடி வந்ததும் பாசம் பொத்துக்கிட்டு வருது. இல்ல டேவிட், அது வந்து நடுவில் நிறைய வேலை வந்துருது. வேலை வந்துருச்சுன்னு சொல்றத விட வசதி வந்துருச்சுன்னு சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். உட்கார்றா டேவிட், உட்கார்றா. உனக்கு இல்லாதான் டேவிட், இந்த வர்றா சாராய வாசனை வீசின இடத்துல சென்ட் வாசனை அடிக்குதுன்னு சந்தேகப்படாதா? ஜனநாயக நாட்டுல என்ன மாதிரி ஆளுங்க வளர்றதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்குது. அதுல கொஞ்சம் நானும் வளர்ந்துட்டேன். அதுக்காக பழைய பிரின்சிப்பும் மறக்கிறது இந்த வேலைப்பம் கிடையாது. எப்படி வளர்ந்திருந்தாலும் அதுக்கு என் வாழ்த்துக்கள். எங்க அவன் அவசரமான வேலையா வெளியே போய்கிறான். இப்ப வந்துருவான். அதுக்குள்ள நீ டீ காபி சாப்பிட்டுட்டு ஆட்டா ஒரு பாத்தி எடுத்துக்கோ. புரிஞ்சுதா? டேவிட், டீ கூட்டுப்பா. போலாமா? மேல போலாமா? அவன் வரட்டும், முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு அப்புறம் போலாம். அவன் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுமே. நீ கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தீன்னா. இப்ப நான் டர்ட்டியா இருக்கேன்னு? நோ, அதுக்கு சொல்லல. நீ கொஞ்சம் குளிச்சுட்டு ட்ரிம்மா இருந்தீன்னா அவனும் ட்ரிம்மா வருவான். மீட்டிங் ஒரு ட்ரிம்மா நடத்தி ஒரு ட்ரிம்மா பேசலான்னு தான். பாத்ரூம் அங்க இருக்குது டேவிட். இதான் என் ஃபாரின் பாத்ரூம், லோக்கல் பாத்ரூம். சோப்பு, சீப்பு, ஷவர், டவல் எல்லாமே இருக்கு. நீ குளிச்சிட்டு எங்க போயிட்டா? பாத்ரூம் குளிச்சுடு. அறிவு கேட்டவனே, என்னடா தலைவர் போட்டோ போய் கிழிச்சுட்டேன். வேற போஸ்ட் புதுசா விட்டு போ. லஞ்ச ஊழலை நெஞ்சு பொறுக்காது. பாட்டாளி மக்களை கூட்டாளி ஆக்கு. சிபாரிசுக்கு வேலை கொடுப்போரை சிறையில் அடை. எங்கள் தலைவன் பாட்டாளிகளின் போர்க்கொடி எங்கள் தலைவன். கண்ணியமூர்த்தி எங்கள் தலைவன். அப்படிப்பட்ட எங்கள் தலைவனுக்கு எதிராக வரும் எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படி வன்முறையை கண்டு மிரளுபவர்கள் அல்ல நாங்கள். இந்த அடையாள உண்ணாவிரதம் கவனிக்காமல் விடப்பட்டால் இதுவே பெரிய போராட்டமாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக 63வது
பேச்சு நீங்களா பேச. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் யார், நாம் எல்லாம் யார், எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்? இங்க எங்க ஓசி பிரச்சனை துடிச்சிருக்கிறானா? சீக்கிரம் வாடா போலாம். இங்க பாரு, உண்ணாவிரத்தை பாதியில விட்டுட்டு வர முடியாது. நீ அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு. அன்னைக்கு அப்படிதான் அம்மா சத்தம் கூட கொடிய பிடிச்சின்னு சுத்தி இருந்தா கடைசியில கொல்லி வைக்க நான் உன்னை இஸ்தினு போனேன். இன்னைக்கு பொண்டாட்டி துடிச்சிருக்கிறானு கூப்பிடுறேன். உனக்கு அதை விட உண்ணாவிரத்தை முக்கியமா போச்சாடா? கலாட்டா பண்ணிட்டு இருக்க. பேசிட்டு இருக்க நேரத்துக்கு ரோசி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏன்னா உண்ணாவிரத்தை நானே பாதியில விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க, தலைவர் கெட்ட பேர் ஆயிடும். இப்போ தலைவருங்கடா தலைவர். இவ்வளவு நேரம் நீங்க தான் முட்டாளுக்கு மாதிரி கத்தின்னு இருந்தீங்க. எங்க ஒரு தலைவன்? உண்ணாவிரதம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தொண்டர்கள்லாம் கடைசி வரைக்கும் உறுதியோட இருக்கணும். சாயங்காலமா நானே வந்து விரதத்தை முடிச்சு வைக்கிறேன். குழந்தை அழகா இருக்குல்ல? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் பூச்சிட்டு இருக்காரு, வந்துருவாரியா? தலைவர் பூஜை இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஆறுமுகம், என்ன ஹால்ல குழந்தை சத்தெல்லாம் கேக்குது? டேவிட்டோட குழந்தைங்க. டேவிட்டா? நம்ம கட்சி தொண்டன் டேவிட்டுங்க. என் சென்னையா வட சென்னையா? அதாங்க, நீங்க தனிமை சிறையில இருந்தப்போ உங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி போராடி டீ குளிக்க போறேன்னு சொன்னானே அந்த டேவிட்டுங்க. ஓஹோ, அவனா? அவனுக்கு என்ன வேணும்? அவன் குழந்தைக்கு ஏதோ பேர் வைக்கணுமா? குழந்தை யாரு? என்னடா இது, ரொம்ப தான் சலிச்சுக்கிறானுங்களே. ஏண்டா டேவிட், என்னடா இது ஒரு அல்பியாகுத? கஷ்டப்பட்டு பெற்றது நீங்க, பேர் வைக்கிறது தலைவனா? தலைவனடா பெருசா பேர் வைக்க போறான். உங்க மனசுக்கு பிடிச்ச பேரா எதுனா வைக்கிறது? இல்ல என்கிட்ட விட்டா வைக்க மாட்டேனா? வெங்கல மாட்டேன் ஒரு பேரு பிச்சாண்டின்னு. எப்படி இது? நல்லா இல்ல. யூ ஷட் அப் நான்சென்ஸ். ஐ டோன்ட் லைக். இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஏமா ரோசிய தச புசன் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்த, கொஞ்சம் புத்திமதி சொல்லக்கூடாது இவனுக்கு. எதுக்கு எடுத்தாலும் தலைவர் தலைவர் சும்மா கழுத. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்னது, நீங்க திருச்செங்கோடுல? ஆமாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மலசாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமாங்க. என்ன மதக்கார சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? ஊர்ல கட்சி நிலவரங்கள்லாம் நல்லா இருக்கா? போன முறை நான் மீட்டிங்க்கு வந்தப்போ ஊர்ல பெரிய திருவிழாவே நடத்தின மாதிரி ஏற்பாடுகள்லாம் அமக்களமா பண்ணி அசத்திட்டீங்க. கூடி சீக்கிரமே ஒரு போராட்டத்துக்கு தேதி கொடுக்கறேன். நீங்க எல்லாம் நல்ல மாதிரி அதை நடத்தி முடிச்சிருங்க. நாமெல்லாம் பெரிய மனுஷங்க, நாம எப்ப வேணாலும் பொறுமையா உட்காந்து பேசலாம். வெளியில தொண்டர்கள் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, பாத்துட்டு வந்துடுறேன். இந்த மனுவை பார்த்து என்ன என்ன சூசன்? டேவிட் டேவிட், வாப்பா வா வா வா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னப்பா நீ எல்லாம் பெரிய தொண்டை, எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஏன் ஒதுங்கி நிக்கிற? என்ன விஷயம்? இல்லைங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீங்க தான் வைக்கணும்னு. அட என்னப்பா அது? உங்க மதமுறைப்படி ஏதாவது ஒரு சர்ச்சிலேயோ இல்ல பெரிய மனுஷனுக்கு முன்னாடி பேர் வைக்கிறத விட்டு என் முன்னாடி வந்து ஏகிட்ட இல்லைங்க, எனக்கு நான் என்ன பெரிய மனுஷன்? கண்டிப்பா என்னை பொறுத்தவரையில நீங்க எனக்கு தெய்வம் மாதிரிங்க. சரி சரி. நீங்களா ஏதாவது ஒரு பேர் யோசனை பண்ணிருப்பீங்களே? ஜேம்ஸ்ங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவர்தான். சும்மா தலைவர் சொல்லட்டும், நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதுபடியே. ஜேம்ஸ்ங்கிற பேரே ரொம்ப நல்லா இருக்கு. கொடுமா, குழந்தை கொடு, குழந்தை கொடுமா. வா வா வா. வாடா ராஜா. குழந்தை நெடுநாள் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்தம்மா புடிச்சுக்கோ. ஐயா, அப்ப பாத்து பாத்து. ஜேம்ஸ் ஜேம்ஸ்னு பேர் கொஞ்சமா. ஐயா, அதனால ஐயா, அப்போ ஐயா உங்களுக்கு எவ்வளவு அன்புங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிங்க. பரவாயில்ல வரங்க. உங்களுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா கூட வந்தேன். என்னடா என் தலைவரை பார்த்து கஞ்சாண்டிய தங்க சங்கனி அப்படியே கழுத்துல ஓட்டார் பத்தில. வருஷம் பார்த்தா தானே உண்மை தெரியும். என்னமா சொல்ல தங்கச்சி?